இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பைபிள்ல உள்ளமுடைந்து போன அநேக மக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். எப்படி அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அதையும் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். The Lord remembered her. அந்நாளை குறித்து இந்த திருமறை சொல்லுகிறது. கர்த்தர் அவளை நினைத்து பார்க்கிற நாள் வரை அவளுடைய வாழ்க்கை நிந்தனையினால் நிறைந்திருந்தது, அவமானத்தினால் நிறைந்திருந்தது. எல்லாமே இருந்தும் சந்தோஷத்தை இழந்து காணப்பட்டார். காரணம் என்ன? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது. தன்னுடைய குறை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி கொண்டிருந்த ஒரு மகள். இந்த உலகம் அவளுடைய குறையை மாற்றி அமைக்க முடியல. தன்னுடைய கணவன் அவளுடைய குறையை மாற்றி அமைக்க முடியல. எதெல்லாம் அவள் நம்பி இருந்தாலோ அதெல்லாம் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அதனால தான் கோயில போய் தேடி ஜெபிக்கிறாள். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி கதறி தன்னுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறாள். திருமறை சொல்லுகிறது, அவள் அப்படி செய்தது நிமித்தமாக கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவள் நிந்தனையெல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். நிந்தனையெல்லாம் ஆண்டவர் புறம்பாக்குகிறார். அதன் பின்பதாக அவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. இன்னைக்கு கூட கர்த்தர் நம்மை நினைக்கணுங்க. கர்த்தர் நம்மை மறந்து போகிற ஆண்டவர் அல்ல. ஆனால் அவரால் நாம் நினைக்கப்பட வேண்டும், நினைவு கூறுகிற ஆண்டவராய் மாற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறும் போதுதான் கர்த்தர் நம்மை நினைத்து கூற முடியும், நினைவு கூற முடியும். அவர் நம்மை நோக்கி பார்க்க முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் கூட எத்தனையோ நிந்தனையினால, அவமானத்தினால, இழப்புகளினால சோர்ந்து காணப்படலாம். கவலைப்படாதிருங்கள். அவருடைய சமூகத்திலே அவரை தேடி அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து கதறி ஜெபிப்போம். ஜெபம் ஒன்றுதாங்க நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவருடைய சமூகத்தை பிடித்து கதறுகிற ஒரே ஒரு கதறல் தான் நமக்கு நம்பிக்கை தர முடியும். அவருடைய பாதம் தான் நமக்கு ஆறுதல் தர முடியும். அவருடைய பலன் தான் நம்மை இந்த உலகத்தில் வாழச் செய்ய முடியும். அந்த ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்து, அவருடைய கால்களை பிடித்து கதறி ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். அவருடைய பார்வையில நாமும் நினைக்கப்படுவோம். அந்த நினைக்கப்படுகிற நாளிலே நம்ம நிந்தனை எல்லாம் மாறிவிடும். இழந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு பின்னால் நம்ம பாதையெல்லாம் மாறிடும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நிந்தனையினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மாற்றுவேன், நான் உங்களை நினைவு கூறுவேன், உங்களை நான் நடத்துவேன், உங்களை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மை நினைவு கூறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே நாங்கள் நினைவு கூறப்படக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய சமாதானம் நிறைவாக இருக்கட்டும். எங்க பலவீனங்கள், சோர்வுகள், பாரங்கள் எல்லாம் நீக்கி, நிந்தனை, அவமானங்கள் எல்லாம் நீக்கி உடைய சமாதானத்தை மட்டும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை நினைவு கூற வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.